அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமுகல்யா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு கொடுத்த இந்த கதை புக் பேர் ஒழுக்க நெறி கதைகள். அதை எழுதியவர் சுமதி. அதில் கிளிக்கூறும் செய்தின்னு ஒரு கதை படிச்சிருந்தேன். ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வேடன் வருவானா. அங்கே மரத்தில் நிறைய கிளிகள் வாழ்வதை அவன் பார்ப்பானா. அதோட அவன் வீட்டுக்கு போய் தானியங்களையும் வலையும் எடுத்துகிட்டு கீழே அந்த மரத்துக்கு கீழே விரிச்சிருப்பானா. அதில் கிளிகள் மாட்டிடுங்களாம். அதோட தூரத்துலேருந்து ஒரு முனிவர் வருவாராம். நீங்கள் ஏன் அந்த கொடுமைப்படுத்துறிய வாயில்லா ஜீவன்களை அப்படின்னு முனிவர் கேட்பாராம். இல்லை, எனக்கு இதுகளை விட்ட வேற உணவு கிடையாது முனிவரே அப்படின்னு வேடனும் சொல்லுவானா. நீ இதை விட நான் உனக்கு வேற உணவு இதுக்கு பதிலாக தர்றேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதோட கிளிகளையும் வேடன் விட்டுருவானா. அது கிளிகள்கிட்ட முனிவர் சொல்லுவாராம், வேடன் மறுபடியும் வருவான், வலையை வீசுவான், தானியங்களை போடுவான், நீங்கள் அதில் எப்போவுமே மாட்டக்கூடாது அப்படின்னு முனிவர் சொல்லிட்டு போயிருப்பாராம். 6 நாட்கள் கழித்து மறுபடியும் வேடன் அந்த கிளிகளை பார்க்கறதுக்கு வருவானா. அப்போல்லாம் அந்த கிளிகள் மறுபடியும் அங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குங்களாம். அதோட அதில் ஒரு கிளி வேடன் நிற்கிறத பார்த்துருமா. வேடன் மறுபடியும் வந்துட்டான், தானியங்களையும் வலையும் போடுவான், நம்ம மாட்டிடக்கூடாது அப்படின்னு ஒரு கிளி சொல்லுமா. ஆனால் தெரியாதனமாக எல்லா கிளியும் அதில் மாட்டிருங்களாம். அதோட வேடனும் அந்த கிளிகளை பிடிச்சிட்டு போயிடுவானா. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பெரியவங்க சொல்கிறத என்றைக்கும் கேட்கணும். நன்றி, வணக்கம்.